ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து 1/4 லிட்டர் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே அது கூட 4 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அது கூட பிரியாணிக்கு தேவையானது பட்டை, கிராம்பு, கசகசு சேர்த்துக்கலாம். அப்படியே 5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது எல்லா பொருளையும் வச்சு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பச்சை மிளகாய் வதக்கிடலாம். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. அது கூட பட்டை, சோம்பு, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போ நல்லா செவக்க வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வடை பொறுத்த வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இது கூட நம்ம சிக்கனையும் தயிரையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட கடைசியாக 20 கிராம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மசாலையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு. அது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக 4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கொதி வரத்தடிக்கும் குக்கரை மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா நல்லா கொதி வந்துடுச்சு. இது கூட புதினாவும் மல்லி இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். புதினாவும் மல்லி இலையும் சேர்த்து வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை மூடிட்டு 4 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை இறக்கிடலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சான்னு பார்ப்போம்.
இப்போ விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.